ஓப்போல வந்து ரெனோ 10 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸில் 3 ஃபோன் வருது. அதாவது ரெனோ 10, ரெனோ 10 ப்ரோ மற்றும் ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி 3 ஃபோன் வருது. இந்த 3 ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் வந்து இந்த 3 ஃபோனில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக வேண்டிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிருங்க. ஓப்போல உள்ள ரெனோ 10 மற்றும் 10 ப்ரோல உள்ள டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். அதுபடி பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையுமே ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங், மேலும் 950 நிட்ஸ் வரையும் இதோட பிக் பிரைட்னஸ் போகுது. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிளாஸுக்கு வந்து ACG DT Star 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. மேலும் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளே நமக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்ல கூட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான QHD+ ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்காங்க. இது கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயாக வருது. சைட் ஃபுல்லாக எட்ஜஸ் வந்து கர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங், 1400 நிட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு HDR10+ சப்போர்ட் இந்த டிஸ்பிளேக்கும் இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளேலையும் வந்து ACG DT Star 2 கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த டிஸ்பிளேலையும் இருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து கூட கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே, அது மட்டும் கர்வ் டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த 3 ஃபோன்லையும் வந்து ப்ராசரில் வித்தியாசம் வருது. முதல்ல ஓப்போட ரெனோ 10ல வந்து MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் பயன்படுத்துறாங்க. ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுவே ரெனோ 10 ப்ளஸ்ல வந்து ஸ்னாப்டிராகனோட 778G அப்படிங்கிற 6 nm ப்ராசர் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கீழே காட்டுறேன். மேலும் வந்து ஓப்போட ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 சிப்செட் பயன்படுத்துறாங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு 4 nm ப்ராசராக வருது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10 மற்றும் ரெனோ 10 ப்ரோல வந்து கிட்டத்தட்ட காமனான ப்ராசர் தான் வந்து வருது. அதாவது ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று போல தான் இருக்கும். நமக்கு ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் வரும். மற்றபடியாக ரெனோ 10 மற்றும் 10 ப்ரோல வந்து ஒன்று போல தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10 வந்து ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அப்படி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. அதுவே வந்து ஓப்போட ரெனோ 10 ப்ரோ வந்து 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. இந்த ஓப்போட ரெனோ 10 மற்றும் ரெனோ 10 ப்ரோ ரெண்டுலையுமே வந்து நமக்கு வந்து RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக வருது. அதுவே வந்து ஓப்போட ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்ல கூட கொஞ்சம் பெட்டரான RAM கொடுக்குறாங்க. 12GB RAM வந்து 2GB ஸ்டோரேஜ் தான் வருது. ஆனா இதுல வந்து LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 ஆக வருது. ஸோ கூட கொஞ்சம் பெட்டரான RAM ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து ஓப்போட ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்ல வந்து கிடைக்குது. மற்றபடி ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து Android 13 OSல கலர் OS 13.1 இன்டர்ஃபேஸ்ல என்ன ஆகுது. OS அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10 மற்றும் ரெனோ 10 ப்ரோ பொறுத்தவரை நமக்கு வந்து 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஓப்போட ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் வாங்கினீங்கன்னா வந்து 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 3 ஃபோன்லையும் வந்து கேமரா வந்து வேற கேமரா இருக்கு. அதன்படி பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10ல உள்ள மொதல் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான OmniVisionோட OV64B அப்படிங்கிற சென்சார் f1.7 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX355 அப்படிங்கிற சென்சார், இது ஒரு அல்ட்ரா வைட் கேமராவாக வருது. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து ஓப்போ ரெனோ 10 ப்ரோ மற்றும் 10 ப்ரோ ப்ளஸ்லயும் வந்து இதே கேமரா இருக்கு. அதாவது ரெண்டாவது கேமரா காமனான கேமரா இருக்கு. மற்றபடியாக ஓப்போட ரெனோ 10ல மூணாவது கேமரா 32 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX709 சென்சார், இதால 2x வரையும் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஓப்போட ரெனோ 10ஓட கேமரா. அதே ஓப்போட ரெனோ 10 மற்றும் 10 ப்ரோ ப்ளஸ்ல வந்து மொதல் கேமரா காமனா இருக்கு. அதபடி பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX890 அப்படிங்கிற சென்சார் கொடுத்திருக்காங்க. இது f1.8 அபர்ச்சர்ல வருது. மேலும் வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இந்த ரெண்டு கேமரா இருக்கு. மேலும் ரெண்டாவது கேமரா பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. மற்றபடி மூணாவது கேமரா ரெண்டு ஃபோன்லயுமே மாறுது. அதபடி பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10 ப்ரோல வந்து நமக்கு வந்து 10ல பயன்படுத்தப்பட்ட அதே டெலிஃபோட்டோ கேமரா 32 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX709 சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.0 அபர்ச்சர்ல வருது. அதே ஓப்போட ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மொதல் கேமரா சோனியோட IMX890 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு 64 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது OmniVisionோட OB64B சென்சார். இதால 3x வரையும் ஆப்டிகல் ஜூமும் 120x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். மேலும் வந்து மாரி சிலிகான் X NPU வந்து கொடுக்குறாங்க. இமேஜ் ப்ராசஸிங்காக வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இமேஜ் ப்ராசஸிங் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து நமக்கு 10 ப்ரோ ப்ளஸ்ல வந்து கிடைக்கும். மறுபடியும் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபோன்லையும் காமனான 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் கொடுக்குறாங்க. அதபடி பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான RGBW ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX709 சென்சார் f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. மற்றபடியாக இந்த 3 ஃபோன்லையும் வந்து நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சார் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து ரிமோட்டா கூட அந்த ஃபோனை வந்து பயன்படுத்த முடியும். மேலும் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10 மற்றும் ரெனோ 10 ப்ரோல வந்து நமக்கு வந்து 185 கிராம் வெயிட் வருது. அதே ஓப்போட ரெனோ 10 ப்ரோல கூட கொஞ்சம் கூடுதலாக 194 கிராம் வெயிட் வருது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3 ஃபோன்லையும் 5G கான SMS சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Bluetooth 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரி
பேட்டரிஸை பத்தி பேசலாம். நமக்கு ஓப்போட ரெனோ 10 மற்றும் 10 ப்ரோ ரெண்டுலயுமே வந்து காமன் பேட்டரி, அதாவது 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனா சார்ஜிங் பண்ற சார்ஜ் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அப்படி பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10ல வந்து நமக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓப்போ ரெனோ 10 ப்ரோல வந்து 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் வந்து ஓப்போட ரெனோ 10 ப்ரோ பிளஸ்லோட பேட்டரிஸ் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 10 ப்ரோ மற்றும் 10 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 100 mAh பேட்டரி கூட்டியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 4700 mAh பேட்டரி வருது. இல்ல சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. மேலும் இந்த 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 27 நிமிஷத்துல வந்து 0 to 100 வந்து எட்ட முடியும் சொல்றாங்க. சோ ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். சார்ஜ் பண்றதுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. கடைசியாக இந்த 3 போனோட விலை எப்படின்னு பார்க்கும்போது ஓப்போட ரெனோ 10 ப்ரோவோட விலை எப்படின்னு பார்க்கும்போது 39,999 அப்படிங்கிற விலையும், ஓப்போட ரெனோ 10 ப்ரோ பிளஸோட விலை 54,999 அப்படிங்கிற விலையிலும் தராங்க. ஓப்போட ரெனோ 10ஓட விலை இப்போதைக்கு தெரியல. சோ இதோட கம்மியான கொஞ்சம் விலையில வந்து வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். சோ இந்த 3 போன்லயும் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்திருப்பீங்க. சோ பிரைசிங் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டா உங்களுக்கு தெரியுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ ஓவராலாக இப்போ நீங்க ஸ்கிரீன்ல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, எதெல்லாம் காமனான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். சோ நீங்க இந்த போன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.